கொடுத்துருவாங்க 5 மைனஸ் 2 இன்ட்டு 4 மைனஸ் 5 பவர் மைனஸ் 1 பவர் டு தி பவர் 2 கொடுத்துருவாங்க. இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த 4 மைனஸ் 5 பவர் மைனஸ் 1 அதை கிளியர் பண்ணிருங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல 4 மைனஸ் 5 பவர்ல மைனஸ் 1 இதான் இருக்குது. இப்போ 4 மைனஸ் 5னா உங்களுக்கே தெரியும் என்ன வரும், மைனஸ் 1. 4 5 போச்சுன்னா 1, பெரிய எண்ணுக்குரிய 5, அதனால் போடணும் மைனஸ் 1. அடுக்கில் என்ன இருக்குது, மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 அடுக்கில் மைனஸ் 1 இருக்குது. முதல்ல இந்த அடுக்கில் இருக்கிற மைனஸை ப்ளஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், 1 வகுத்தல் இந்த மைனஸ் 1 கீழே எழுதுங்க. சரிங்களா, இந்த மைனஸ் 1 அப்படியே கீழே எழுதிட்டோம். அடுக்கில் இருக்கிற மைனஸ் 1 என்ன ஆயிரும், கீழே எழுதணும்னா டினாமினேட்டரில் ப்ளஸ் 1 ஆயிரும். ஓகேங்களா, சரி. அடுக்கில் இருக்கிற மைனஸ் 1 தான் இப்போ ப்ளஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, சரி, ஓகே. இப்போ மைனஸ் 1 அடுக்கு 1ன்னு இருக்குது. என்ன வரும், 1 பை மைனஸ் 1 தான். மைனஸ் 1 ஒரு டைம் தானே இப்போ இருக்கிறோம், இப்போ மைனஸ் 1 தான். சரிங்களா, 1 பை மைனஸ் 1 இருக்குது. இது என்ன அர்த்தம், மைனஸ் 1 அர்த்தம். இந்த மைனஸ் எடுத்து மேலே போட்டுங்க, மைனஸ் 1 மைனஸ் 1. இப்போ 4 மைனஸ் 5 அடுக்கு மைனஸ் 1னா மைனஸ் 1. சரிங்களா, நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எழுதினுக்கிறேன், பார்த்தோன்னே சொல்லிடலாம். 4லேருந்து 5 போச்சுன்னா மைனஸ் 1. மைனஸ் 1 அடுக்கு மைனஸ் 1னா அது வந்து என்னது, மைனஸ் 1 தான். சரிங்களா, சரி, ஓகே. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 4 மைனஸ் 5 அடுக்குல மைனஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மைனஸ் 1 அப்படி பண்ணிருக்கேன். 5 மைனஸ் 2. ஓகேங்களா, 4 மைனஸ் 5 அடுக்குல மைனஸ் 1 தான் என்னது, மைனஸ் 1. அப்போ இங்க மைனஸ் 1 ஒரு பிராக்கெட் போட்டு இதுக்கு ஃபுல்லா மைனஸ் 1 மட்டும் எழுதிருங்க. சரிங்களா, அடுக்குல என்ன இருக்குது, ஸ்கொயர். 5 எழுதிடலாம், மைனஸ் இருக்குது, மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 1 பெருக்கினாலும் ப்ளஸ் 2ன்னு வரும். ப்ளஸ் 2 அடுக்குல என்ன இருக்குது, ஸ்கொயர். 5 + 2 தெரியும், 7. அடுக்குல என்னது, ஸ்கொயர். 7 ஸ்கொயர் 49. சரிங்களா, பிஎன்சி.